சரி கற்பனைசாமி திருவடி போட்டு வணக்கம் போல இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க எளிய ஒரு தாந்திரிக பரிகாரம். அத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, குரு தோஷமா இருந்துச்சு அப்படின்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்க தாமதமாகும். இப்ப அந்த தோஷமா இருக்கிற குருவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க தானம் குடுத்தாலே உங்களுக்கு சரியா போகும். இப்ப தானம் பார்த்தீங்கன்னா, எந்த மாரியான தானம் குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருனாலே பழம். அதாவது மஞ்சள்ல குருனாலே மஞ்சளு. நீங்க ஆ பலாப்பழம் தானம் குடுக்கலாம். இந்த பலாப்பழம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில்ல போயி, அதாவது குரு பகவான் கோயில்ல போய் நீங்க பலாப்பழம் தானம் குடுக்கலாம். அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயில் போய் பலாப்பழம் நீங்க தானம் குடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, யானைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க பலாப்பழம் தானம் குடுக்கலாம். அப்படி இல்லாட்டி பழ வகைகள் வந்து தானம் குடுக்கலாம். இந்த மாரி தானம் குடுக்கும்போது உங்களுக்கு தாமதமின்றி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது அதாவது ஒவ்வொரு ஆளா போய் அதாவது கணவன் அல்லது மனைவி தனியா போய் செய்யக்கூடாது. 2 பேருமே தம்பதியா போய் தான் இந்த பரிகாரம் செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரம் செய்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க தாய் தந்தையிட்ட அல்லது நீங்க உங்க தாத்தா பாட்டிகிட்டயோ நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த பரிகாரம் செய்யணும். தாய் தந்தையிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க தாத்தா, பாட்டி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்புறம் குலதெய்வம், அப்புறம் இஷ்ட தெய்வம், நீங்க கன்னி தெய்வம் உங்க வீட்ல கன்னி தெய்வம் இருந்தா, அந்த கன்னி தெய்வத்தையும் சொல்லிட்டு, இந்த மாரி பரிகாரம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான், நீங்க வந்து அதுக்கப்புறம் தான் அந்த பரிகாரம் செஞ்சா, முழுமையா அத பரிகாரம் வந்து நல்லபடியா பலன் கொடுக்கும். இவ்வளவும் நரம்பல ஸ்ரீ கற்பனசாமி திருவடி போற்றி. நன்றி.